இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ப்ளீஸ் பா, ஜுன்னுவை நான் வர சொல்றேன். இப்ப ஜுன்னு அங்கிருந்து தனியா எப்படி வருவான்? தனியா எதுக்கு வர போறான்? அர்ஜுன் அங்கிள் கூட இருக்கார்ல, அவரே அவனை கூட்டிட்டு வருவாரு. கோயிலுக்கு போகணும்னு நினைச்ச உடனே இவ்வளவு பிரச்சனை வருது. அப்பா போனை கொடுங்க. எதுக்கு மித்ரா ஃபோன் பண்றா? ஹலோ ஹலோ அர்ஜுன் அங்கிள், நான் தான் லக்கி பேசுறேன். சொல்லு லக்கி. நாங்க எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம். நீங்களும் உடனே ஜுன்னுவை கூட்டிட்டு உடனே கோவிலுக்கு வந்துடுங்க. இப்ப வா. அதுவும் நாங்க எதுக்கு லக்கி? ஜாலியா இருக்கும், வாங்க அங்கிள். ப்ளீஸ் அங்கிள், நான் உங்ககிட்ட எப்பவுமே எதுவுமே கேட்டது இல்லல்ல. இப்ப உங்ககிட்ட இவ்ளோ ரெக்வெஸ்ட் பண்றனால நீங்க வரலாம்ல. சரி லக்கி, நாங்க வரோம். நீங்களும் ஜுன்னுவும் மட்டும் வந்தா பத்தாது, உங்க 2 பேர் கூடயும் அம்மாவையும் கூட்டிட்டு வாங்க. அவங்களால வர முடியாத லக்கி, அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. பிஸின்னுலாம் என்கிட்ட சொல்லாதீங்க. அம்மாவை எப்படியாவது கூட்டிட்டு வாங்க. லக்கிக்கு என்ன ஆச்சு? எப்ப பார்த்தாலும் என்ன மாட்டி விடுறதுக்கே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்கிள், அம்மாவை கூட்டிட்டு வந்துடுவீங்கல்ல? லக்கி, அது வந்து அங்கிள், நீங்க மட்டும் அம்மாவை கூட்டிட்டு வரலனா நான் உங்க வீட்டுக்கு வந்தப்போ எடுத்த போட்டோஸ் எல்லாம் சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிடுவேன். லக்கி எதுக்காக இந்த மாதிரி தப்பான டெசிஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கா? அந்த போட்டோஸ் மட்டும் வெளியே வந்துச்சுன்னா அக்காவும் ஜுன்னுடைய அம்மாவும் ஒரே ஆள் தானே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். பதில் சொல்லுங்க அங்கிள். அந்த போட்டோஸ் எல்லாம் சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணிடுவேன். லக்கி, இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. லக்ஷ்மி வேண்டான்னு சொல்லி நீ இதை செஞ்சினா அவங்க கண்டிப்பா உன் மேல வருத்தப்படுவாங்க. நீங்க மட்டும் இப்ப கோவிலுக்கு வரலன்னா நானும் வருத்தப்படுவேன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? லக்கி, அந்த போனை என்கிட்ட கூட, நான் அர்ஜுன் கிட்ட பேசணும். ஹலோ மிஸ்டர் அர்ஜுன், நான் தான் சம்யுக்தா பேசுறேன். சொல்லு லக்ஷ்மி. நீங்க ஜுன்னுவையும் ஜுன்னுவோட மதரையும் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தாகணும், அவ்வளவுதான்.